ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூததயா பரா ரக்ஷ ரக்ஷ மகாபாஹோ சாஸ்த்ரே துப்யம் நமோ நமஹ. இன்றைய பாடல்: ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி. சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாத மனம் மகிழுமினாட்சி, ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி, அம்பா சிவசங்கரி பரமேஸ்வரி. வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ, வேத வேதாந்த ஞானஸ்வரூபிணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி ஜகஜனனி. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை பூசணிக்காய் புளியங்காய். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்தி வந்தாரு. அந்த குரு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் கடவுள் படைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அவர் எல்லா இடத்துலையும் போதிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அந்த இடத்துல குரு கிட்ட, என்ன குரு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, கடவுள் எல்லாத்தையும் காரணத்தோட தான் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு எந்த காரணத்துக்காக கடவுள் அப்படி படைச்சாரு அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். உடனே குரு, தாராளமாக எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மனுஷன் என்ன கேட்டான் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பூசணி செடி தான். அந்த சின்ன பூசணி செடியில் எவ்வளோ பெரிய பூசணி காய் தெரியுமா பூத்தி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய புளிய மரம், உங்களுக்கே தெரியும் புளிய மரம் எவ்வளோ பெருசுன்னு. அவ்வளோ பெரிய புளிய மரத்தில் இத்தினோண்டு புளியங்காய் பூத்திருக்கு. அது எவ்வளோ பெரிய மரம், அந்த மரத்தில் பூசணிக்காய் பூத்திருந்தது அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கு. புளியங்காய் பூக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மரம் தேவையா? அது இந்த பூசணி செடி அளவுக்கு இருக்கிற அந்த செடியில கூட அது வரலாம் இல்லை? அப்படி இருக்கும்போது அந்த புளியங்காய்க்கு இவ்வளோ பெரிய மரம் தேவையா அப்படின்னு கேட்டார். இந்த குருக்கு ஞானம் அதிகம் அப்படின்றதுனால, பின்னால் நடக்கிற விஷயத்தை கூட உணர முடியும் அப்படின்றதுனால அந்த மனுஷங்கிட்ட, நீ இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்க, இந்த கேள்விக்கான பதில் கடவுள் ஒரு 10 நாளுக்குள்ள உனக்கு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் உனக்கும் கடவுள் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனுஷன், இவருக்கு பதில் தெரியல, அதனால இப்படி சொல்லி சமாளிச்சிட்டாரு. சரி விடு, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? பதில்னு ஒன்று இருந்தால் தானே சொல்ல முடியும். புளிய மரம் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கும் புளியங்காய் சின்னதாக இருக்கிறதுக்கும்
பூசணி செடி அவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கும் பூசணிக்காய் பெருசாக இருக்கிறதுக்கும் எந்த காரணமும் இருக்க போகிறதில்ல. காரணம் இருக்குன்னு சொல்கிற இவங்க தான் பொய் சொல்கிறவங்க அப்படின்னு நினச்சான் அந்த மனுஷன். 10 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஓடோடி அந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த குருவோட காலை பிடிச்சிக்கிட்டு அழுதார். அப்போ அந்த குரு, ஏன்பா அழுகிற, ஏன் என் காலை பிடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே கடவுள் எனக்கு பதில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதான். உடனே அந்த குரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் தெரிஞ்சு தானே சொன்னேன் கடவுள் பதில் சொல்லுவாருன்னு, உனக்கு பதில் சொல்லிட்டாரு இல்லையா, ரொம்ப சந்தோஷம், இப்போ நீ கடவுளை உணர்ந்திருப்பியே, இப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை வந்திருக்குமே அப்படின்னாரு. நிச்சயமா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குரு, எல்லாம் சந்தோஷந்தான்ப்பா, ஆனால் இந்த ஆசிரமத்தில் கூட நிறைய பேர் இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உனக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் சொல்லு, அது யாருக்காவது உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனுஷன் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நேத்து அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் நடந்து வர்ற வழியில் ரொம்ப சோர்வாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து ஓய்வெடுத்திருக்கிறாரு. அவர் ஓய்வெடுக்கும்போது கண்ணை மூடி தூங்கிட்டாரு. அவர் தூங்குற சமயத்தில் அந்த புளிய மரத்திலிருந்து ஒரு புளியங்கா அவர் மேலே விழுந்துருச்சு. அந்த புளியங்கா மேலே இருந்து விழுறதுனால இந்த மனுஷன் கீழே படுத்திருந்ததுனால அது இந்த மனுஷன் மேலே பட்ட உடனே அந்த மனுஷனுக்கு வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த புளியங்காயை எடுத்து பார்த்தாரு. பார்க்கறதுக்கு இத்தினூண்டு இருக்கு இந்த புளியங்கா, இது நம்ம தலை மேலே விழுந்ததுக்கா இவ்வளோ வலிக்குது, ஓஹோ அவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்ததுனால தான் நம்மளுக்கு இப்படி வலிக்குது போல அப்படின்றது நினச்சி பார்த்தாரு. அவர் நினச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் கடவுள் அவருக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்றதே அவருக்கு புரிஞ்சது. ஏன்னா இதுவே அந்த மரத்துல இருந்து ஒரு பூசணிக்காய் அவர் தலை மேலே விழுந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு. இத்தினூண்டு புளியங்காயால் அவருக்கு விழுந்த அடியையே அவரால் பொறுத்துக்க முடியலையே, இதுவே அவ்வளோ பெரிய பூசணிக்காய் தலையில் விழுந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சது. அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சது. கடவுள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும், கடவுள் எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. அவர் நடந்ததை சொன்ன உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பூசணிக்காயும் புளியங்காயும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.